மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. ராமதாஸின் எதிர்ப்புக்கு மத்தியில் அன்புமணி தலைமையில் இந்த பொதுக்குழுவானது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இந்த பொதுக்குழுவுக்கு ராமதாஸ் தரப்பால் தடை கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில், குறிப்பாக கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டமானது சென்னை அடுத்து மாமல்லபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும். பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அங்கே அதிகாரம் கிடையாது என்கிற ஒரு மனுவை பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையில் பொதுக்குழு நடத்துவதற்கு எவ்வித தடையும் இல்லை. இந்த மனுவை வேண்டுமென்றால் உரிமையியல் நீதிமன்றத்தில் பாமக உரிமை தொடர்பான வழக்காக தாக்கல் செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் தடை இல்லாமல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாமக பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தொடங்கியுள்ளது. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் 1800 பாமக பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் 2500க்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் என கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 3500க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக இங்க மாமல்லபுரம் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இந்த தனியார் விடுதியில் வருகை தந்துள்ள அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருமே தங்கள் வருகையை பதிவு செய்த பின்னர் அவர்களுக்கு அடையாள அட்டை, பிரத்யேக அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் அனைவருமே பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கத்திற்குள் சென்றுள்ளனர். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கத்திற்கு சென்றுள்ள நிலையில் தற்போது பொதுக்குழுவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இந்நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லாமல் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவில் பாமக தலைவராக, அடுத்த கட்ட தலைவராக அடுத்து இருக்கக்கூடிய சில நாட்களுக்கு கட்சியை வழிநடத்துவதற்கும் அடுத்தடுத்த கட்சியின் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் பாமக தலைவராக மீண்டும் அன்புமணியை தேர்வு செய்வதற்கான தீர்மானம் ஒன்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படலாம் என பாமக வட்டாரங்கள் தகவல்களாக தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறும் பொருட்டு மீண்டும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களே நியமனம் செய்யும் பொருட்டுதான் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்படுகிறது என்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக தலைவராக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 3 வருட கால பதவிக்கு பின்னர் பொறுப்பு வகித்த பின்னர் கடந்த மே மாதம் 28ஆம் தேதியோடு பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பதவிக்காலம் முடிவுற்றிருந்த நிலையில் தொடர்ந்து அவருக்கு பாமக தலைவராக பொறுப்பு வழங்கும் பொருட்டு இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் எனவும், தொடர்ந்து பாமக வலியுறுத்தி வரக்கூடிய உள்ளொதுக்கீடாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அது குறித்தான முக்கிய தீர்மானங்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தற்போது பொதுக்குழுவானது மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றம் செய்யப்பட இருக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சமயமணிவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.